நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு கருத்து பார்க்க போறோம். ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? கண்டிப்பா எல்லாருக்கும் ஆசீர்வாதம்னா எல்லாருக்குமே பிடிக்கும் தான். அதுக்கு ஒரு காரியம் இருக்கு. நான் உங்களுக்கு வசனத்தை வாசித்துட்டு அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சங்கீதம் 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரம் 15வது வசனத்துல வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆசீர்வாதம் யாரால வர வேண்டும்? ஏசப்பாவால மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வர வேண்டும். அதை எப்படி நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளலாங்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டோடு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு சீக்ரெட் இருக்கு. நீங்க ஆசீர்வாதமா மாறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 112:9 சொல்லப்பட்டிருக்கிறது, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வாரி இறைக்கணுமா? யாருக்கு? ஏழைகளுக்கு கொடுக்கணுமா? ஏழைகளுக்கு கொடுக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காம விட மாட்டார். நீதிமொழிகள் 31:20 போடப்பட்டிருக்கிறது, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். அப்படிப்பட்ட நல்ல ஒரு பெண், குணசாலியான பெண். சிறுமையானவர்களுக்கு கண்டுபிடிங்க, கொடுக்கிறவங்களுக்கே கொடுக்காதீங்க. அப்போ ஏழைகளுக்கு வாரி இறைத்தான், சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார்கள், அவர்கள் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்பட்டே தீருவார்கள். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதனால தேவனுக்கு முன்பாக உங்க நீதி வெளிப்படும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 9:9 வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அந்த வசனம் இருக்கிறது. இரண்டாவது 2 கொரிந்தியர் 9:13 பார்க்கிறோம். 9:13 அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலே நன்மை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறதின் நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி. அப்போ நம்ம தான தர்மங்கள் செய்வதின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்ப தேவ நாமம் மகிமைப்பட்டா அவங்களை ஏசப்பா ஆசீர்வதிக்காம இருப்பாங்களா? கண்டிப்பா ஆசீர்வதிப்பாங்க. நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் நம்ம. அப்போஸ்தலர் 9:36, அப்போஸ்தலர் 10:20 கொர்நேலியு தொர்க்காள் நல்ல தான தர்மங்களை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். எப்படி தான தர்மம்? வீடு கட்டுக்கெடுப்பது, படிக்க வைப்பது, மருத்துவ செலவு செய்வது, அத்தியாவசிய செலவுகளுக்கு நம்ம உதவி செய்யலாம். இப்படி உதவி செய்த ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமா? God bless you. Thank you.